சொல்லு சங்கீதா. உங்களை பார்க்கலாமா சிவா? என்னையா பார்க்கணுமா? ஆமா சிவா, அந்த கோவிலுக்கு வரீங்களா, பார்க்கலாமா? சரி சங்கீதா, நான் வரேன். நீங்க வந்துருங்க, நான் 10 நிமிஷத்துல நான் வந்துடுவேன். நான் வந்துடுறேன். சரி பாய் சிவா. பாய்டா. என்கிட்ட இருந்து இவ்வளவு நாள் மறைச்சிட்டீங்களா சிவா? வாங்க சிவா கோவிலுக்கு, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. என்ன கால் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சு, ஏன் என்ன சிவா வரல? ரிட்டர்ன் கால் பண்ணலான்னு பார்த்தா வண்டி ஏறி ஓட்டிட்டு இருந்தாருன்னா போச்சு. வந்துருவாரு, இன்னொரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்தா வருவாரு. வாங்க சிவா, ஏன் இவ்வளவு லேட்டு? கொஞ்சம் டிராஃபிக் சங்கீதா, அதான் லேட் ஆயிடுச்சு. அம்மா என்னையே வர சொல்லியிருக்கா. உடம்புல எப்படி இருக்கு, ஓகேவா சிவா? அதெல்லாம் இப்போ ஓகே சங்கீதா. சிவா என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா? இல்லையே, அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லையே. உண்மையை சொல்லுங்க சிவா, என்கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிறீங்கன்னு தெரியுது. இல்லையே சங்கீதா, நான் எதுவும் மறைக்கலையே. சிவா இன்னொரு டைம் கேட்க மாட்டேன், எந்திரிச்சு போயிருவேன். மரியாதையா உண்மையை சொல்லிருங்க. என்ன நடக்குதுன்னு எல்லாமே எனக்கு தெரியும் சிவா. உங்க அம்மாவை நேத்து பார்த்த சிவா. என்ன சங்கீதா சொல்ற? அம்மா ஏதாவது பேசினாங்களா உன்ட்ட? அப்ப ஏதோ நடந்திருக்கு சங்கீதா, அது வந்து எல்லாமே எனக்கு தெரியும் சிவா. அம்மா வந்து எல்லாத்தையும் பேசிட்டாங்க. என்னென்ன பேசக்கூடாதோ அது எல்லாத்தையும் பேசிட்டாங்க. சங்கீதா, அது நான் வேணும்னே பண்ணல. உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னுலாம் இல்லை சங்கீதா. நீ ஏதாவது வருத்தப்பட்டுருவியோன்னு சொல்லிதான் சங்கீதா சொல்லல. அதெல்லாம் ஓகே தான், நான் வருத்தப்படுவேன் நீங்க சொல்லல. இருந்தாலும் இந்த விஷயம் எனக்கும் நீங்க சொல்லிருக்கணும் தானே. சங்கீதா, அம்மா ஏதாவது ரொம்ப பேசிட்டாங்களா? ரொம்ப தான் பேசினாங்க. ரிட்டர்ன் எங்க அண்ணன் எங்க அம்மா அப்பா போய் பேசிட்டாங்க. என்ன சொல்ற சங்கீதா? உங்ககிட்டயே சொல்றேன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. அம்மாவும் அப்பாவும் போயிட்டு பேசிட்டாங்க. அம்மா பேசினது கொஞ்சமா இருந்தா பரவாயில்ல, அவ்வளோ பேசிட்டாங்க என்கிட்ட. அம்மாக்காக என்ன பேசியிருந்தாலும் சாரி சங்கீதா. நீங்க ஏன் சிவா சாரி கேட்கணும்? அம்மா தானே பேசினாங்க, விடுங்க. உங்களுக்கு என்ன தெரியுமா அம்மா இப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு, விடுங்க. நீங்க மறைச்சதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இதுல நானும் சம்மதப்படுத்திருக்கேன்னா நான் என்கிட்டயும் நீங்க சொல்லி இருக்கணும் சிவா. சொல்ல முடியாத சூழ்நிலை சங்கீதா, அதனால தான் நான் சொல்லல. ஏன் இப்படி பண்றாங்க அம்மா? அம்மா சொல்ல வரேன்னு சொல்லிட்டு அம்மாவே சொல்லியிருக்காங்க. இந்த மேரேஜுக்கு ஓகேன்னு சொல்லிட்டீங்களாமா சிவா? சங்கீதா, அப்படியெல்லாம் இல்ல சிவா, உண்மையே சொல்லுங்க. நீங்க இந்த மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்டீங்க தானே? என் மனசுல இருந்தெல்லாம் இந்த மேரேஜுக்கு ஓகேன்னு நான் சொல்லவே இல்லை சங்கீதா. எனக்கு தெரியும் சிவா, நீங்க என்ன தவிர வேற யார்கிட்டயும் பார்க்க மாட்டீங்க, பேச மாட்டீங்கன்னு. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு சிவா. அம்மா என்ன வேணாலும் பண்ணட்டும், ஆனா இந்த கல்யாணம் நிக்கும் சிவா. சாரி சங்கீதா, சொல்லாம மறைச்சதுக்கு. சிவா அதெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு என்ன நிலைமையோ அதனால தானே நீங்க என்கிட்ட சொல்லல. உன்னை தவிர என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க சங்கீதா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சங்கீதா, இந்த கல்யாணம் நிக்காதான்னு. ஒவ்வொரு நாள் தூங்கும் போது நான் அழுந்துட்டு தான் சங்கீதா தூங்குவேன். எப்படியாவது இந்த கல்யாணம் நின்றாதா அப்படின்னு சொல்லிட்டு. பயப்படாதீங்க சிவா, நான் உங்க கூட இருக்கேன். இல்ல சங்கீதா, எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு. கௌசல்யா தாரா வேற ஏதோ கண்டுபிடிக்கிறேன்னாங்க. இன்னும் கண்டுபிடிச்சது எதுவுமே என்கிட்ட சொல்லல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சிவா, அவங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. நமக்காக அவங்க எல்லாம் இருக்காங்க சிவா. அதை விட நம்மளோட காதல் இருக்கு, கண்டிப்பா நம்ம காதல் பிரியாது. நீங்க வருத்தமே படாதீங்க. சங்கீதா, நான் உன் கூட சேர்ந்துருவேன் தானே சங்கீதா? சிவா நீங்க கவலையே படாதீங்க, உங்க கூட நாளைக்கே நம்ம காதல் இருக்கு. கண்டிப்பா ஜெயிக்கும் சிவா, கண்டிப்பா நம்ம காதல் ஜெயிக்கும் சிவா. சங்கீதா, நான் தான் சொல்றேன்ல, கண்டிப்பா நம்ம காதல் ஜெயிக்கும். பண்ணாம இருந்துருவேன் சிவா. உங்க காதல் எனக்கு போதும் சிவா. அந்த நினைவுகளோட நான் வாழ்ந்துருவேன் சிவா. சங்கீதா, என்ன சொல்ற? அப்படி சப்போஸ் இந்த கல்யாணம் நடந்தாலும் நான் உயிரோட இருக்க மாட்டேன் சங்கீதா. சிவா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சிவா. நம்ம காதல் வேணா தோத்து போனதா இருக்கும், ஆனா என் மனசுல இருந்து மறக்க முடியாது சங்கீதா. என்னைக்குமே அந்த காதல் வாழும் சங்கீதா. நான் அந்த பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு நினைக்காத. உன் கூட சேரலனாலும் பரவாயில்ல, உன்னை பார்த்துக்கிட்டே நான் இருந்துருவேன் சங்கீதா. இல்லாட்டினா என் கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா என் உயிரை விட்டுருவேன் சங்கீதா. சிவா அப்படியெல்லாம் பேசாதீங்க சிவா. எனக்கு நீங்க கொடுத்த நினைவுகள் மட்டும் போதும் சிவா. நான் சாகுற வரைக்கும் இந்த நினைவுகளோட வாழ்ந்துருவேன் சிவா. அப்படி அடுத்த ஒரு ஜென்மம் இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம கண்டிப்பா சேருவோம் சிவா. ஆனா உங்க அம்மா நினைக்கிறதும் கரெக்டு தானே சிவா? உங்க அம்மா நினைக்கிறதும் கரெக்டு தானே சிவா? எனக்கெல்லாம் எப்படி சிவா அவங்க மருமகளா ஏத்துக்குவாங்க? சங்கீதா, வாழ போறது அவங்க கிடையாது, நம்ம தானே. இல்ல சிவா, உங்க அம்மா நினைக்கிறதும் கரெக்டு தானே. உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணு கூட கல்யாணம் நடக்கணும்னு தானே நினைக்கிறாங்க. அதை மட்டும் நினைக்கிறாங்களே தவிர என்னோட சந்தோஷத்தை அவங்க பாக்குறது இல்லையே சங்கீதா. எவ்வளவுக்கு எவ்வளவு எங்க அம்மா மேல பாசம் இருந்துச்சு அதெல்லாம் உடைச்சிட்டாங்க சங்கீதா. அம்மான்னு சொல்றது கூட எனக்கு விருப்பம் இல்ல சங்கீதா. சிவா அப்படியெல்லாம் பேசாதீங்க சிவா. அம்மா ரொம்ப பாவம் சிவா. உன்கிட்ட பிடிச்சதே இந்த ஒரு விஷயம் தான். யாரு என்ன சொன்னாலும் அவங்கள வெறுப்ப காட்டாம நல்லபடியா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் சங்கீதா. என்னால டக்குன்னு அதை பண்ண முடியாது சிவா. சின்ன வயசுல இருந்து சொந்தம் யாரும் இல்லாம நான் தனியா இருந்தேன் சிவா. கண்டிப்பா யாருனாலையும் என்னால வெறுப்ப காட்ட முடியாது சிவா. இந்த ஒரு நம்பிக்கை போதும் சங்கீதா எனக்கு.
இந்த கல்யாணம் நின்றும் நினைக்கிறேன் சங்கீதா. சப்போஸ் இந்த கல்யாணம் நிக்கலனாலும் என் மனசுல நீ தான் சங்கீதா இருப்ப. என் உயிர் போற வரைக்கும் உன்னை மட்டும்தான் சங்கீதா நான் நினைச்சிட்டு இருப்பேன். எனக்கு நீ மட்டும்தான் சங்கீதா. வேற யாரும் இந்த மனசுல வர முடியாது சங்கீதா. ஹாய்ங்க நந்தினி. ஆமா நீங்க ரெண்டு பேரும் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க எப்பவும் மீட் பண்ணுவோம், அதான் மீட் பண்ண வந்தோம். ஓ இவங்க எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் தானா? ஆமாங்க நாங்க எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்க ஃப்ரெண்ட் கண்டிப்பா சொல்லிருப்பாங்களே. சொன்னாங்க நீங்க இன்ட்ரோ듀ஸ் பண்ணிக்கலாம்ல. கண்டிப்பா என் பேர் நந்தினிங்க. சரி உங்க பேர்ல என்னன்னு சொல்லலாமே? என் பேர் ஆதிராங்க. எங்க பேர் அவ்வளோலாம் இல்ல. என் பேர் அம்மா. அவளுக்கு அந்த சைடு உட்கார்ந்துட்டு இருக்கவ பேர் கீதா. உங்களுக்கு பின்னாடி இருக்கவ பேர் காவியா. எல்லாத்துக்கும் பேர் சூப்பரா இருக்குங்க. தேங்க்யூங்க. இந்த கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு கேள்விப்பட்ட உண்மையா? விருப்பம் இல்லைன்னு சொல்ல முடியாது, விருப்பம் இருக்குன்னு சொல்ல முடியாது. என்னங்க எங்களையே கன்ஃபியூஷன் பண்றீங்க? உண்மைதான், விருப்பம் இல்லைன்னு சொல்ல முடியாது, விருப்பம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே கலந்துருக்கு. நீங்க லவ் பண்ணிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாங்க நான் லவ் பண்ணிருக்கேன். அம்மா கடைசியா நீங்க லவ் பண்ண பையனை எப்ப பாத்தீங்க? நாங்க பிரிஞ்சு போகும்போது. ஐயோ நல்லா காமெடி பண்ணிட்டீங்கங்க. அதான் ஒரு 1 இயருக்கு முன்னாடி தான் நாங்க பிரிஞ்சோம். இன்னமும் மனசுல இருக்காங்களா? நான் என்னன்னு சொல்றதுன்னு எனக்கே தெரியல. வந்ததுல இருந்து கேக்கல பாத்தீங்களா? காபி ஏதாவது குடிக்கிறீங்களா? இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போகணும். சரி ஓகே நீங்க போங்க. சரி பாய்ங்க. கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துருங்க. வந்துடலாங்க, நீங்க போங்க. சரி ஓகே நாங்க கிளம்புறோம். தெரியாத இடத்துக்கு போறீங்க, பார்த்து பத்திரமாவே போங்க. நாங்க பார்த்து பத்திரமா போய்க்கிறோம். சங்கீதா சிவானாவை பார்க்க போயிருக்கா போல, நீங்க பாத்துக்கோங்க. ஓகேடி நாங்க பாத்துக்கிறோம், நீ போ. சரி பாய் டி. நேத்து மாதிரி அவளை தனியா விட்டுறாதீங்கடி. சரி சரி நாங்க விடல, நீ போ. பார்த்து பத்திரமா போங்க, அப்பப்ப அப்டேட் பண்ணிருங்க. ஆமாண்டி என்ன நடக்குதுன்னு அப்டேட் பண்ணிருங்க. வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆனாச்சு, ஏதாவது சொல்லிருங்க ஓகேவா? கதிர நான் கூட வினயனை கூட தானே போறீங்க, நீங்க போயிட்டு வாங்க. அவங்க கூட தான் போறோம். இருந்தாலும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுல, சப்போஸ் லேட் ஆயிடுச்சுனா ஏதாவது சொல்லிருங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் போ. 10ஆம் தேதி கூட வர முடியலனா ஏதாவது பண்ணிருங்க ஓகேவா? ஆமாண்டி எப்படியாச்சும் நாங்க கண்டுபிடிச்சிருவோம், இருந்தாலும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. இவ்ளோ தூரம் கண்டுபிடிச்சதே எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கண்டிப்பா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கடி. சாமி நீங்க டாக்டருக்கு படிக்கிறதுக்கு பதிலா டிடெக்டிவ்க்கு படிச்சிருக்கலாம். சரி விடு. சரி நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஓகேடி கதிர் வர வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நான் போறேன். பாய்டி நீ போயிட்டு வா. சங்கீதாவை பத்திரமா பாத்துக்கோங்க. நம்ம ஃப்ரெண்ட் நீ கண்டிப்பா பத்திரமா பாத்துக்குவேன். அவளுக்கு எதுவும் ஆகாம நாங்க பாத்துக்கோ. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இருக்கோம்டி அவளுக்கு. ஓகே எதுக்கும் அவங்க அம்மா கிட்ட ஜாக்கிரதையா இருங்க. நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் வெளியில போற வேலை இருக்கு, நாங்க 3 பேருமே போறோம் ஓகேவாமா? சரிடா நீங்க போறதெல்லாம் போங்க, இருந்தாலும் இந்த டைம்ல வேணாமே. இப்ப போனாதான் அடுத்த நாள் மார்னிங் குள்ளையாவது போக முடியுமா? அப்படியெல்லாம் ஒன்றும் யாரும் எங்கேயும் போக வேண்டாம். காலையில எந்திரிச்சு கிளம்பி போங்க, போயிடலாம். இல்லம்மா கொஞ்சம் டக்குன்னு போகணும். இல்லடா நீங்க சொல்றது புரியுது, ஆனா நைட் டைம்ல வேணாண்டா. காலையில சீக்கிரமா எந்திரிச்சு கிளம்புங்க, 5 மணிக்கெல்லாம் கிளம்பிடுங்க. இவங்க கிட்ட 5 மணிக்கெல்லாம் எதிர்த்து கிளம்ப சொன்னா கிளம்புவாங்களாமா? ஏமா நீங்க வேற. சரி 10 மணிக்கு கிளம்புனாலும் சரி, அங்க போயிடலாம். இல்லத்த இருந்தாலும் பரவாயில்ல, இப்பவே கிளம்பிடுறோமே. நைட் டைம்ல வேண்டாண்டா, அப்புறம் எனக்கு தூக்கம் வராம பக்கு பக்குன்னு இருக்கும். நீங்க போறீங்களா இல்லையான்ட்டு எனக்கு பயமா இருக்கும், அதனால நைட் டைம்ல வேணாம். ஏத்த காலையில போனா மட்டும் சேஃப்டியாத்த? ஏத்த பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க நைட் டைம்ல கிளம்பாதீங்க. வர வர தாரா கௌசிக்கு வாய் ஜாஸ்தி ஆயிருச்சு. என்ன பண்றது, உங்க கூட இருக்கல்ல. என் கூட இருந்துதான் நீ இப்படி லூஸ் மாதிரி சுத்திட்டு இருக்க. லூசுண்டீங்க? அப்புறம் நீ தானமா சொன்ன. ஆமா எந்த வேலைக்கு போறீங்க? அது ஒரு முக்கியமான வேலைமா, போயிட்டு வந்து சொல்றோம். சரி சென்னை வரைக்கும் போறீங்க, கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை வரைக்கும் பார்த்து பத்திரமா தான் போகணும். மார்னிங் எந்திரிச்சு கிளம்பிடுங்க. அதுவும் பைக்ல போறேன்னு வேற சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோமா? பைக்ல இப்ப 3 பேர் போவீங்க, கார்ல போக வேண்டியதுதானடா. அச்சச்சோ பென்னடி சொல்றது 4 பேருக்கு வேற சொல்ல முடியாதே. அம்மா அவ ஸ்கூட்டி ஓட்டிட்டு வருவாமா? தாரா ஸ்கூட்டி ஓட்ட போறாளா? அவளா சென்னை வரைக்கும் ஓட்ட மாட்டா, நீங்க கார்ல போங்க. அப்படி இன்சல்ட் பண்ணாதீங்க, அதெல்லாம் நான் ஓட்டிடுவேன். நீ ஏமா உனக்கு முதல்ல ஓட்ட தெரியுமா? என்ன பார்த்து என்னமா கேள்வி கேக்குறீங்க? உண்மையாதான் சொல்ற, ஓட்ட தெரியுமா? நான் நல்லாவே ஓட்டுவேன், எனக்குலாம் 8 போட தெரியும் தெரியுமா? 8 யாரா இருந்தாலும் போடுவாங்க. இவ்வளவு தூரத்துல இருந்து போவியா? அதெல்லாம் போய்க்குவேன், நீங்க கவலைப்படாதீங்க. ஒரே ஆள் எப்படி ஓட்டுவ? நான் அதான் வினய் கூட போறேனே, வினய் கொஞ்ச நேரம் ஓட்டுவாரு. அரை நிமிஷம் என்னடி பண்ணிட்டு இருக்க? அச்சச்சோ போச்சா போச்சா. சாரிமா, நான் கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டேமா. மாத்தி சொன்னியா உண்மையே சொன்னியா யாருக்கு தெரியும்? உண்மையாலுமே நான் ஸ்கூட்டில தான் போறேன். சரி ஓட்டும் போது பார்த்து பத்திரமா ஓட்டு ஓகேவா? எனக்கு சேஃப்டியா சொல்றீங்களா இல்ல பின்னாடி வரவங்களுக்கு சொல்றீங்களா? உன் முன்னாடி போவாங்க பத்தியா, அவங்களுக்கெல்லாம் சொல்றேன். போங்க, நான் ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. சரி அப்ப நாங்க கிளம்புறோம். ஒழுங்க மரியாதையா சாப்பிட்டு போய் தூங்குங்க, காலையில கிளம்பிருங்க. காலையில சாப்பாடு செஞ்சு வைக்கிற, சாப்பிட்டு அப்புறம் மதியானத்துக்கும் எடுத்துட்டு போய்க்கோங்க. எனக்கு ஒரு டவுட், இந்த அம்மாக்கெல்லாம் திருந்த
மாட்டாங்களா இல்ல மாறவே மாட்டாங்களா? எங்க போனாலும் சோத்தை இதை தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஹோட்டல்ல சாப்பிட்டு அப்புறம் காய்ச்சல் வரதுக்கா? நீங்க அதெல்லாம் சேராது, நீங்க வீட்ல இருந்தே எடுத்துட்டு போங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்க? டேய் ஆமாடா, நீயாவது சொல்லி புரிய வைடா. இன்னைக்கு எடுத்துட்டு போயிட்டோமா, அப்புறம் நாளைக்கு நாளான்னைக்கு என்ன பண்ணுவீங்க? அத நீ இருக்கீங்களே, சமைங்க. உங்களை பார்த்து என்னமா வார்த்தை சொல்லிட்டீங்க? சமைன்னு சொன்னேன். நாங்க சமைச்சா அப்புறம் எங்க இருப்போம்னு எங்களுக்கே தெரியாது. டேய் கௌசி, உனக்கு நல்லாவே சமைக்க தெரியும்னு எனக்கு தெரியும். எல்லாம் தெரியாது, ஓரளவுக்கு தெரியுமா? அந்த ஓரளவை வச்சு சமைச்சு முடிச்சிடு. பாத்துக்கலாம் அங்க போய். அப்பப்பா அத்தைன்னு சொல்லு, அப்பப்பா அம்மான்னு சொல்லு. அத்தை வாயில ஏதாவது சொல்லிக்க வேண்டியதா? இப்படியோ உன்னை கூப்பிடுமா. காலையில நேரத்திலேயே எந்திரிச்சு கிளம்பிருங்க. இவங்க நேரத்துல எந்திரிச்சு கிளம்ப போறாங்களாமா? 9 மணி ஆகுமா? நம்ம இன்சல்ட் பண்றதே உங்களோட வேலையா போச்சு. ஆமாடி, நம்மளோட அருமை உங்களுக்கு தெரியல. இது எங்களுக்கு தானே, தெரியாமலே இருக்கட்டும்.